ஹாய் கைஸ், வருகிற ஜூலை 4 2025 இந்த வாரம் தமிழில் தேட்டரில் எந்தெந்த படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சரத்குமார், தேவயானி, சித்தார்த் இவங்கெல்லாம் நடித்த 3BHK இந்த படம் இந்த வாரம் தேட்டரில் ஜூலை 4 ரிலீஸ் ஆகுது. இது ஒரு ஃபேமிலி ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இந்த படத்துடைய ட்ரெய்லர் ரீசெண்டாக வெளிவந்துச்சு. ட்ரெய்லரில் கூட முழுக்க ஃபேமிலி சென்டிமெண்ட்டை கான்செப்டாக வச்சு இந்த படம் உருவாயிருக்கு. இந்த படம் வெளிவந்த பிறகுதான் தெரியும் இது எந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ பெறுதுன்ட்டு. அடுத்ததான் மிர்ச்சி சிவா லீட் ரோல் எடுத்து நடிக்கும் பறந்து போ இந்த படமும் வருகிற ஜூலை 4 தேட்டரில் தமிழில் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் அப்பா மகன் இது ரெண்டு சென்டிமெண்ட்டை செம்மையாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் பேரண்ட்ஸ் எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஹீரோவாக இருக்காங்க அப்படிங்கிற கான்செப்ட் மூலம் உருவாக்கப்பட்டது இந்த படம். இந்த படத்துடைய ட்ரெய்லர் இப்போ ரீசெண்டாக வெளிவந்துச்சு. இந்த ட்ரெய்லரை வச்சு எல்லாரும் ரொம்ப பெருசாக பேசப்பட்டு வருது. ஸோ ஓகே, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படமும் மக்களிடையே எந்த அளவுக்கு வரவேற்பு பெறுதுன்ட்டு. அடுத்ததாக விஜய் சேதுபதி மகன் சூர்யா சேதுபதி நடிக்கும் பீனிக்ஸ் இந்த படம் வருகிற ஜூலை 4 தேட்டரில் தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் சூர்யா சேதுபதி அவங்க இப்போ தான் அறிமுகமாகறாங்க. இந்த படம் முழுக்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை மையமாக வச்சு எடுக்கப்பட்டது. ஏன்னா படத்துடைய ட்ரெய்லரில் பார்க்கும்போது பயங்கரமாக ஒரு அதிரடி ஆக்ஷன் சீக்வன்ஸாக நிறையா இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வெளிவந்த பிறகு மக்களிடையே எந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ பெறுதுன்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். அகேனம் அருண் பாண்டியன், கீர்த்தி படம் நடிப்பில் உருவான அகேனம் இந்த படமும் இந்த வார தேட்டரில் தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஹாரர் மூவியாக வெளிவர இருக்கு. இந்த படத்துடைய ட்ரெய்லர் இப்போ ரீசெண்டாக வெளியாச்சு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படமும் ஒரு ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெரிதாக பேசப்பட்டு இருக்காங்க. இந்த படமும் வெளிவந்த பிறகு தான் தெரியும் மக்களிடையே எந்த அளவுக்கு பாசிட்டிவான நெகட்டிவ் ரிவ்யூ பெறுதுன்ட்டு. ஆக மொத்தம் இந்த வாரம் மொத்தம் தேட்டரில் 4 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 4 படங்களில் எந்த படம் சூப்பராக இருக்குது, எந்த படம் ஃப்ளாப்பாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.